இனி நம்ம பார்க்க போறது 2005 ரிலீஸ் ஆன மெலிசா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு நடுத்தர வயசு இருக்கிற அம்மா எழுந்து வேகமா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு வயசான பாட்டிமா சிகரெட்டை பத்த வச்சு புகையை ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த லேடி இந்த கிழவியோட மருமகமா தெரியுது. அத்தை, இதே மாதிரியே நீங்க சிகரெட்டை ஊதி தள்ளிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்களும் அந்த சிகரெட்டை தட்டுற சாம்பல் மாதிரி காணாம போயிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அத்தகாரியும் மருமக கிட்ட நானும் இதை பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால எதுவுமே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவரோட கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாகாரி வேகமா போய் எழுப்ப பாக்குறாங்க. அதே சமயம் அங்க ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவளோட உடம்ப ஒரு கண்ணாடியை வச்சு பார்த்து அவளே ரசிச்சுக்கிட்டு இருக்கா. காரணம் இவங்க உள்ள வந்ததும் அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங் ஆகுது. ஆனா இந்த அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சீக்கிரமா ரெடியாகி கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கிளாஸை கட் அடிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, அவ கூட சேர்ந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க நிறைய பசங்க மட்டுமே இருக்காங்க. அப்படி இருந்தும் இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு பார்த்தா இங்க இருக்க ஒருத்த மேல ஹீரோயினுக்கு ஒரு தலையா காதல் இருக்கு. அவனை பாக்குறதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் கூட சப்பியா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை தான் இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்களை இன்வைட்டே பண்ணல. அதனால அங்க வந்த ஒருத்தனும் ஹீரோயின் கிட்ட பெருசா பேசல. இவன் தான் இந்த படத்துல ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் இதுக்காக தான் இங்க வந்தீங்களா, வாங்க நீங்களும் வந்து ஸ்விம் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டே வராம ஹீரோயினோட காலை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இழுத்து விட்டுறான். அங்க தூரத்துல இருக்க அவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு நீச்சல் தெரியாது, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஓரமா அங்க உட்கார வைக்கிறான். உனக்கு நான் நீச்சல் தெரியும் நினைச்சேன், தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் தான், இருந்தாலும் உன்னை பார்த்ததுமே பயத்துல கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க போய் பார்த்தா இந்த கடலோட அழகு ரொம்ப நேச்சுரலா தெரியும், வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டு போறான். அங்க யாருமே கிடையாது, ஹீரோயினும் இவனும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனோட அப்பா என்ன பண்றான், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, இப்படின்னா அவளை பத்தின சில பர்சனலான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், அவன் ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு அவனே கொஞ்சம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ இது நாள் வரைக்கும் யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறான். அவங்க இது நாள் வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி வா நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாங்கிற மாதிரி பக்கத்துல கூட்டு வந்து ஏதோ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ கண்டுக்க வேண்டியதே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல, அவன் ஒரு பிளே பாய், பல பொண்ணுங்க கூட அவனுக்கு பழக்கம் இருக்கு, அவன மாதிரியான தப்பான ஆளுகிட்ட மாட்டி காலைக்கு கஷ்டப்படாதங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு பொறுக்கிங்களை தான் பிடிக்குங்கிற சைக்காலஜியின் விதிப்படி ஹீரோயின் அதை கேட்கற மாதிரி தெரியல. இவளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னு பார்த்தா இவளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அந்த டைரியில எழுதி வைப்பா. ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த கிளாஸ்லயே இப்போ புதுசா ஒருத்தர் பையனை காமிக்கிறான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிருது, இருந்தாலும் அதை அவன் வெளியே காட்டிக்கல. இந்த பக்கம் ஹீரோயினோட பாட்டி அவளுக்கு தலை சீவி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ மருமக ஒரு போனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினா அப்பகாரம் போல இருக்கு. முதல்ல பொண்ணு கூட பேசிட்டு அடுத்ததா இந்த அம்மாக்கு அவனும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த சிகரெட் பழக்கத்தை மட்டும் நீங்க இன்னும் நிறுத்தலையா, மாத்திரலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, டாக்டர் வந்து என்ன சொல்லிருக்காங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாட்டிமாவும் கூடி சீக்கிரம் சிகரெட் குடிக்கிறத நிறுத்திடுறேங்கிற மாதிரி மாங்க கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போறாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா ஹீரோயின் ஒருத்தனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவனும் அங்க வந்திருக்கான். அந்த இடத்துல இருக்க நிறைய கேம்ஸ் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஹீரோயினை பெருசா கண்டுக்கவே இல்லை. இவ அவனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம அன்னைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தல அது நீதானு சொல்லி ஹீரோயின்ட்ட பேச அவ்வளோ ஆமான்னு சொல்றா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க பீர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் சரக்கு வேணுமான்னு சொல்லி கேட்க அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் பர்சனலான ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இவங்களோட வேலைகளை தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போல. அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த டைரியில இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவ எழுதி வச்சுக்கிட்டு இருக்கா. இதுலயும் குறிப்பா ஹீரோயின் நேத்து ஒருத்தன் கூட இருந்திருப்பான்ல, அவனை ஹீரோயின் லவ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. ஆனா அவனுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருந்திருக்கா. அவன் ஹீரோயின் மேல இருந்தது வெறும் லஸ்ட் மட்டும்தான். இவளை அவன் காதலிக்கவே இல்லை. அப்பதான் ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா, இதுக்கு மேல எந்த ஒரு ஆம்பளை கிட்டையும் நம்ம அடிமையா இருக்க கூடாது, இனிமேல் நம்மளோட லைஃப்ல இந்த சென்டிமெண்ட்ஸ்க்கே இடம் கிடையாது, யாரையுமே காதலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றா. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினோட பாட்டிமாவோட ஹார்ட் கண்டிஷன் வேற ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க அளவுக்கு அதிகமா சிகரெட் குடிச்சதுனால உடம்பு ஏதோ பாதிப்பாயிடும். ஹாஸ்பிட்டல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து தங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹீரோயினும் அவளோட அம்மாவும் அந்த பாட்டிமா 3 பேரும் சேர்ந்து அங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. வெளியே வேற நல்லா மழை வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் தான் கைந்தாங்களா இந்த பாட்டிமாவை அந்த ரூமுக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க போனதும் இந்த பாட்டியும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இப்போதைக்கு அன்பா இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த பாட்டி. அவங்களுக்கும் பேத்தினா ரொம்ப பெரிய. ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட் அப்பவே யாரும் செத்து போயிட்டா கூட இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, உன்னோட லைஃபை கரெக்டா வாழணுங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸுக்கு போறான். அங்க புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருப்பான்ல, அவன் ஹீரோயினையே வெச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பாக்குறது கூட ஹீரோயினுக்கு தெரியல, அந்த மாதிரி அவன் பாத்துக்கிறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தன் ஹீரோயினையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அவனை பார்த்து சும்மா வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல நெருங்கி வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து டாடா காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, பாத்தியா நான் முதல் மாதிரி கிடையாது, இப்போ எப்படிப்பட்ட ஒருத்தனும் எனக்கு கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கிறிஸ்மஸ் லீவ் வேற வந்திருக்கனால ஹீரோயினோட அப்பங்காரன் இன்னைக்கும் வரல. அந்த பாட்டிமா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. அவளோட ஃபேஸ் ரொம்ப வேகமா சோகமா வாடி இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட பழைய காலத்து அந்த லவ் ஸ்டோரி எல்லாம்
தான் ஹீரோயின் கிட்ட சொல்றான், எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உனக்கும் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கேடுகட்ட உலகத்துல நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு டேட்டிங் ஆப்ல அவளோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பா. அதுல இருக்கவங்க கூட சும்மா டைம் பாஸ்க்கு கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட முன்னாள் காதலங்கிட்ட இருந்து போன் வருது. நீ நானும் பர்சனலா கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், என்னோட வீட்டுக்கு கிளம்பி வாங்குற மாதிரி சொல்ல ஹீரோயினா அங்க இருந்து போறாங்க. அங்க போய் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணே திறக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை ஒரு சோஃபால உட்கார வைக்கிறேன். அந்த சமயம் பார்த்து இவனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண் முழிச்சு பார்த்ததும் இவன் இல்ல வேற ஒருத்தர் இருக்கிறத பார்த்து ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுற. இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லங்கிற மாதிரி எழுந்து போக பாக்குறேன். ஆனா ஹீரோயினோட முன்னாள் காதலன் அவளை விடுற மாதிரி இல்ல. சொல்ற மாதிரி கேளு, எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்றானா, நீ எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற, நீ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மாதிரி பேச அவன் சொன்ன அந்த வார்த்தை ஹீரோயினோட ஈகோவை டச் பண்ணிடுது. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டை அந்த சோஃபால கீழே தள்ளி விட்டு இவனோட கண்ணுக்கு முன்னாலேயே அவன் கூட இவ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா. ஆனா உலகத்திலேயே இப்படி பழிவாங்க எந்த ஒரு பொண்ணாலையும் இங்க நடந்த இந்த கேடுகட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டா. அது போக அவ எப்பவுமே ஒரு டைரியில எழுதி வைப்பால, அதுலயும் இந்த கண்ட்ராவியை எழுதி வச்சிருக்கா. ஹீரோயினோட இந்த பர்சனல் டைரி எடுத்து அங்க இருக்க சில பேர் படிச்சிடறாங்க. அதுலயும் குறிப்பா ஒருத்திய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்சு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிருப்பாங்கல்ல, அவளும் இந்த தப்பை பண்ணிருக்கா. அவங்க அந்த டைரி எடுத்து படிச்சதை இவ தடுக்கவே இல்லை. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுது. இதுக்கு மேல எனக்கு யாருமே தேவையில்ல, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு அவசியம் இல்லங்கிற மாதிரி கோவிச்சுட்டு அங்க இருந்து வெளியே நடந்து போயிட்டு இவ எங்க போறான்னு பார்த்தா அந்த பாட்டிமா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பாக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு வயசான கிழவன் இருந்திருப்பான் போல. அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. அந்த கார்டன் ஏரியால அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிமா அவங்க மனசுல இருக்க அந்த கவலை எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசான பெரியவரும் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மனுஷனை தான் நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கணும் இப்படிங்கிற இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க இதனால் வரைக்கும் ஹீரோயின் அவளோட அம்மாவோட அன்பாவே பேசியிருக்க மாட்டான். இப்போ கொஞ்சம் பாசமா பேச அவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. அடுத்த நாள் கிளாஸுக்கு வரக்காக ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. அவ தனியா தான் வரா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டர்ல தான் போவாங்க, வா நானும் உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் தேவையில்லை, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை கண்டுக்கவே. அவ ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டு இருக்கு. அவளோட மொபைல் ரிங் அடிச்சிட்டு இருக்கு. அதை கூட அவன் கண்டுக்கல. அப்போ ஹீரோயினே ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் தான் வந்து உங்களோட மொபைல் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்ல அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட முன்னாள் காதலனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் போன் பண்ணிருக்கான். ஹீரோயின் அவனை பார்க்க போறா. அப்போ அவன் அவளோட கண்ணுல ஏதோ ஒரு கருப்பு கலர் துணி மாதிரி ஒண்ணு கட்டிட்டு ஒரு சுரங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க 4-5 பேர் சேர்ந்து ஹீரோயின் கூட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. ஹீரோயினும் அப்ப எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு கோஆபரேட்டிவ் பண்ணிருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை நினைச்சு அவளுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவளோட விருப்பம் இல்லாமலே அவங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்டது கொஞ்சம் பிடிக்கல. அடுத்த நாள் சோகமா இவ கிளாஸுக்கு வரா. அப்போ ஹீரோயினை பத்தி தப்பு தப்பான படங்கள்லாம் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. இங்க நடந்த இந்த சம்பவத்தை நினைச்சு ஹீரோயின் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு டேட்டிங் ஆப்ல அவ பேரை பதிவு பண்ணி வச்சிருப்பால, அதுல ஒருத்தங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோயினும் அதுக்காக ஒரு வித்தியாசமான கெட்டப்லாம் போட்டு கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா போன் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டிமா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. சரி அவங்க சாகருக்கு முன்னால பொண்ணை கூட்டிட்டு போனா கடைசியா ஒரு தடவை அவங்க பேத்தியவாது பாதுக்குவாங்களேன்னு சொல்லி ஹீரோயினா அந்த அம்மா கறி தேடுறா. அவ காணும். சரின்னு சொல்லி அவளுக்கு போன் பண்ணா போனும் அவ எடுக்கல. அவளோட ரூமுக்குள்ள போய் ஹீரோயினோட டைரி மட்டும் ஒன்னு ரூமுக்குள்ள கீழே விழுந்திருக்கு. அதை மட்டும் இவங்க எடுத்துட்டு ஹாஸ்டல் வந்துடுறாங்க. அப்போ அந்த பாட்டிமாக்கு இங்க வந்த இடத்துல ஒரு வயசான ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருப்பாருல, அவர் வந்து ஹீரோயினோட அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன், அவங்களுக்கு என்னோட முகத்தை கூட யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்காங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோயினோட அம்மா கதை எழுதுறாங்க. அந்த வயசானவர் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதோட அந்த பாட்டிமாவும் இறந்துட்டாங்கிறத அங்க இருக்க நர்ஸ் வந்து சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஒருத்தனை சந்திக்கிறதுக்காக போயிருப்பாள். அங்க அவன் ஏதோ வித்தியாசமா சைக்கோத்தமா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினோட அம்மா அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஹீரோயினோட அந்த மொத்த டைரியிலையும் அவ எழுதி இருக்கிற இன்ச் பை இன்ச்சான எல்லா விஷயங்களையும் படிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த பாட்டிமா இறந்து போன இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளும் அதை கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவ பண்ண அந்த தப்பெல்லாம் அந்த டைரியில் எழுதியிருப்பாள். அதையும் அவங்க கேட்க அவ எதுவுமே பதில் பேசல. பொண்ணு மேல கோவப்பட்டு கடைசியில ஒரு வழியா அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் திரும்பவும் கிளாஸுக்கு போறா. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டிருப்பாள், அவளையும் கூட்டிட்டு தான் போறா. எக்ஸாம் ரிசல்ட் பாக்குறதுக்காக போயிருக்கா. அங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க, ஹீரோயினை தவிர. ஹீரோயினை ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்ணி இருந்திருப்பான்ல, அவனும் ஃபெயில் ஆயிருப்பான் போல. இந்த விஷயத்த அவனும் ஹீரோயின் கிட்ட சொல்றான். அதே சமயம் ஒரு டைரி மாதிரி ஒன்னு எடுத்து ஹீரோயினுக்கு அவன் பிரசன்டா கொடுக்குறான். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஹீரோயினை நிறைய போட்டோக்கள்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான். இதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா அந்த ஹீரோயினோட முன்னாள் லவர் இருப்பான்ல, அவன் ஹீரோயினை ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிக்கு கூப்பிடுறான். இவங்களும் மறுபடியும் அங்க போறாங்க. ஆனா அந்த ஆளுங்க நடந்துக்கிற விதமெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேல் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்க ஒரு கடல் இருக்கும். அந்த கடலுக்குள்ள ஹீரோயின் குதிக்கிறான். இப்ப அவளுக்கு நீச்சல் தெரியல. அவன் நீந்தி வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து கரையை கடந்துட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவளோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டா. இறந்து போன அவங்க பாட்டியோட கல்லறைக்கு ஒரு மலர் கொத்து வைக்கிறதுக்காக இந்த அம்மாவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம்